அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 23, ஈகை. குறள் எண் 222. கொடை செய்தல். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், யான் வறியவன் என்று இறப்பான் சொல்லும் இழிவரவை தான் பிறர்கண் சொல்லாமையும் அதனை தன் கண் சொன்னார்க்கு மாற்றாது ஈதலும் இவை இரண்டும் உளவாயின குடிப்பிறந்தான் கண்ணே என்கிறார். அதாவது எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது நம்மிடம் வந்து கேட்பதற்கு முன்னே இடம் தராத வகையில் குறிப்பால் அறிந்து அவனுக்கு கொடுக்க வேண்டும், ஈதல் செய்ய வேண்டும் என்கிறார். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவனுடைய முகத்தை அறிந்தே, அதாவது வறியவருக்கு தான் கொடுக்கணும், அதான் ஈதல். ஆனால் அவன் வந்து கேட்கறதுக்கு இறப்பதற்கு முன்னா என்ன இறக்கிறது, மெல்லின ரா, அதாவது ரா, இந்த ராணா, சின்ன ராணா, அந்த இறக்கிறது, அதாவது பிச்சை எடுக்கிறது, அதற்கு முன்னாடியே அவன் வந்து நம்மிடம் கேட்பான் என்று எண்ணாமல் அவன் முகத்தை பார்த்த உடனே தெரிந்து கொண்டு அவனுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் ஈதல் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதுதான் சிறந்த பண்புடைமையும் என்கிறார். அதாவது ஒருவன் வந்து கேட்பதற்கு முன் அவனுடைய முகத்தை தெரிந்து கொண்டே கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுதான் முதல்ல ஏற்கனவே சொல்லல, ஆங்கிலத்தில் அகத்தின் அழகு, இங்கே தமிழில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டு, இது ஆங்கிலத்தில். அவன் வந்து இறந்து கேட்பதற்கு முன்னே அவனுக்கு வேண்டியவற்றை அறிந்து கொடுத்து உதவும் பண்பு நல்ல குடியில் பிறந்தோரிடம் உண்டு என்கிறார். நல்ல குடியில் பிறந்தோரிடம் என்கிறார்னா, இதில் வந்து அவர் ஜாதியையோ மதத்தையோ குறிப்பிடப்படவில்லை, நன்றாக உணர வேண்டும். நல்ல குடினா என்னன்னா, அதாவது உயர்ந்த குடியில் பிறந்தவன். உயர்ந்த குடியில்னா செல்வத்தால் உயர்ந்தவன் என்பது அல்ல, பிறருக்கு ஈகை செய்வதால் உயர்ந்தவன். அத்தகைய குடியில் பிறந்தவனுக்கு உண்டு, நல்ல குடியில் பிறந்தவனுக்கு உண்டு என்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதுதாங்க அவருடைய, இல்லைன்னா ஒரு தனி முத்திரை, இல்லைன்னா 117 மொழிகளில் நம்முடைய திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்காது. அதற்கெல்லாம் காரணமும் உண்டு. காரணம் என்னன்னா, நம்முடைய பேரறிஞர் அண்ணா வந்து எங்கே பேசினாலும் திருக்குறளை கிட்டத்தட்ட ஒரு 5-6 திருக்குறளை உதாரணம் காட்டி விடுவார். அப்போ அந்த திராவிட முன்னேற்ற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், என்னடா இவர் இவ்வளோ உதைக்கி இதை பேசுகிறாரே, நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா 2 ஆண்டு காலம் தாங்க வாழ்ந்தார். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, நாம் வந்து அதை கண்டிப்பாக உணர வேண்டும், என்ன நடந்திருக்கிறது என்ன என்பதை உணர வேண்டும் என்று எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி படித்ததுனால தான் உலகம் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. நம்ம வாரியத்திலே பணிபுரிந்தார் ககன் சிங் பேடி, அவர்களுடைய தந்தை பஞ்சாப் மொழியிலே மொழிபெயர்த்தார். இப்போது அருகாமையில் மொழிபெயர்த்தது அதுதான். அதுக்கு அப்புறம் செந்தாளி மொழியில் நம்ம ஜனாதிபதி முர்மு இருக்காங்கள்ல, அவங்க செந்தாளி இனத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க குறிஞ்சி இயக்கத்தைச் சேர்ந்த எட்வர்டு என்பவர் தஞ்சாவூரிலே அவர் அந்த மொழியிலே மொழிபெயர்த்துள்ளார். அவர் கேட்டதற்கு இணங்க. அப்போ திருக்குறளினுடைய பெருமை எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி மாணவ கண்மணிகள் நீங்கள் திருக்குறளை தினமும் படிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழ்நாடு இப்போது இல்லை. ஏன்னா அதாவது அழுக்காறு
அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஒரு பொறாமை உடையவன், அழுக்காறு அவா பேராசை உடையவன், வெகுளி கோபம் உடையவன், இன்னா செய்யாமை பிறருக்கு துன்பம், அதாவது பிறருக்கு துன்பம் செய்யாமை, அதாவது கடுஞ்சொல் கூறாமை, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும், இன்னாச்சொல்னா கடுஞ்சொல், கடுஞ்சொல் கூறாமை, இந்த நான்கும் இல்லாதவனே அறம் சார்ந்தவன் என்கிறார். அப்படி உள்ளவன் அவன் நிச்சயமாக இத்தைய ஒரு அடுத்தவனை பற்றி பொறாமையும் படமாட்டான். அவன் என்ன செய்வான்னா, குறிப்பாக இந்த திருக்குறளை படிச்சுட்டாலே அவங்களுக்கு அந்த எண்ணமே வராதுங்க. தயவுசெய்து தினமும் மாணவ செல்வங்கள் ஒரு குறளை படியுங்கள். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கிறேன். நேற்று உங்களுக்கு ஒரு குறள் சொல்ல முடியவில்லை என்பது எனக்கு வருத்தம். ஏனென்றால் எங்களுடைய கணக்கு அலுவலகர் சங்கத்தினுடைய அறக்கட்டளை, அப்புறம் கணக்கலுவலர் சங்கத்தினுடைய 50வது ஆண்டு பொன்விழா இப்படி முப்பெரும் விழாவாக சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு எங்களுடைய அந்த சங்கத்தை நிறுவனர் சண்முகராஜன் சார் அவர்களும், அப்புறம் நான் அந்த எங்கள் சங்கத்திலே 3 ஆண்டுகள் தலைவராக பணிபுரிந்தேன். என்னுடைய அன்பும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் என் ஜெகநாதன் நான் சொன்ன உடனே அவர் இனிஷியலில் என்னுங்க, என் ஜெகநாதன், நல்லுசாமி ஜெகநாதன் பேர். என் ஜெகநாதன், நான் என்னுடைய ஜெகநாதனே நினச்சிக்கிடுவேன். அந்தளவுக்கு நாங்கள் 2 பேரும் ஒட்டு உறவோடு இருப்போம். அவர் எடுத்த முயற்சி, அவர் தான் நம்மளுடைய நிர்வாக அறக்குழுவினுடைய இதாக இருக்கார். அறக்குழு, நாங்கள் அறக்குழுவே வச்சுருக்கோம். அப்போ என்னென்னா அவர், அப்புறம் சகோதரர் அன்பு சகோதரர், பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய இனிய சகோதரர் இளத்தங்கவேலு, அவர் தான் அந்த கலந்துரையாடலினுடைய பொறுப்பாளர். அப்போ இப்போது சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சக்திவேலு, அப்புறம் காளிதாஸ் என்பவர். நான் கோயம்புத்தூரிலே கணக்கலுவலராக பணிபுரியும்போது அவர் தலைமை பொறியாளர் அலுவலகத்திலே வேலை பார்த்தார். அப்புறம் ஸ்ரீதர் என்பவர் நம்ம மதுரையை சேர்ந்தவருங்க. அவர் மதுரையில் எப்போவுமே கம்ப்யூட்டரில் தான் இருப்பார். அவர் பொருளாளர். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நேற்று அற்புதமாக அந்த மீட்டிங்கை, அந்த சங்க முப்பெரும் விழாவை நடத்தி முடித்தார்கள் என்ற பெருமையுடன், அதனால்தான் உங்களுக்கு நான் நேற்று சொல்ல இயலவில்லை. தயவுசெய்து நான் வருந்துகிறேன் அதற்காக. ஏன்னா எனக்கு என்னுடைய சங்கம்தான் பெரியது. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் பணிபுரிவதற்கு வேண்டிய கோரிக்கைகளாம் எங்களுக்கு போராட்டத்தால் நிறைவேற்றி கொடுத்தவர்கள் எங்கள் சங்கத்தினுடைய நிறுவனரும், அதற்கு பின்னால் நிறுவனர் சண்முகராஜன் சார் அவர்களும், அதற்கு பின்னால் வந்த சங்க உறுப்பினர்கள், என்னுடைய பொதுச் செயலாளர் என் ஜெகநாதன் அவர்களும், நானும் ஒரு தலைவர், நானும் அடியேனும் இருந்தேன். இப்படி எல்லாரும் சேர்ந்து இளத்தங்கவேலு அன்பு சகோதரர் இளத்தங்கவேலு, அவர் ஒரு 3-4 வருஷம் பொதுச் செயலாளராக இருந்தார். இப்படி ஒரு நல்ல உள்ளங்கள் கையிலே அந்த பொறுப்பு கிடைச்சதுனால நாங்கள் எல்லாத்தையும் வென்று, அதற்கு முதல்லாம் சீஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர்னால் வேறு பணியிலிருந்தான் வருவார்கள், அயலக பணியிலிருந்து வருவார்கள். ஆனால் நாங்கள் எங்களுக்குத்தான் வேண்டும், நாங்களும் அதே ஏஜி எக்ஸாம் தான் எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி டெப்டி சீஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் எங்களுக்குத்தான் வேண்டும் என்று போராடி பெற்ற உரிமையை இப்போது உள்ளவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கள் சங்கத்தை மறக்கவே முடியாதுங்க. அது நான் 3 வருஷம் இருந்தோம்ல, 3 வருஷம் பார்த்தோன்னா அங்கே சென்றால், அதாவது பாட்டு கச்சேரி இருக்கும். அதற்கு எங்கள் சங்கத்திலே உள்ள என்னுடைய இனிய நண்பர், பாசத்திற்குரிய நண்பர் யாக்கத்தலி அவர்கள்
அற்புதமாக அந்த இயக்கத்தோடு சேர்ந்து பாடுவார். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதாவது ஒற்றுமையாக வாழ வேண்டும். மந்திரையிலேன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா? கைகேயி அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையாய் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதை அவர் லைஃப் பயணத்தினுடைய சிநேகிதர் படிக்கும்போது பாடும்போது அற்புதமாக இருக்கும். அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு. நேற்று சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சியுடன் இருந்தது, மகிழ்ச்சியாக சென்று வந்தோம். தயவு செய்து நான் திருக்குறளை சொல்லவில்லை என்பதற்காக வருந்த வேண்டாம். நன்றி. நாளை ஒரு குரலோடு மீண்டும் உங்களை சந்திக்க எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.